உமது கிருபை எங்களை மூடட்டும், பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த 40 நாள் ஆன்மீக பிரயாணத்தில் எங்களோடு இருந்த சுவாமி, கூடவே இருந்து வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், அம்மா மரியாவுடைய பரிந்துரை ஜெபத்தில், அந்தோனியாருடைய பாதுகாப்பில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காரோமே. பிரைஸ் தி லார்ட். எனக்காக ஒரு சின்ன ஒரு லைன் பாட்டு பாடலாம்னு. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா தூங்குனீங்களா? என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை 7:30 வரைக்கும் நல்லா தூங்க விட்டு எந்திரிச்சு டீயும் டிஃபனும் சாப்பிட்டு 8 மணிக்கு வாங்க பூசன்னா அது ரெட்டிட்டு நல்லா இருக்கும் இல்லையா? 5 மணிக்கு எழுப்பி விட்டு 5:40 உள்ள இருக்க சொல்லி, 6 மணிக்கெல்லாம் உள்ள இருக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. இல்லையா? ஹல்லேலூயா. நான் தான் ஸ்டீஃபன் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணே உலகத்தில் கிண்டலாக பேசும்போது புகழும்போது என்ன பிஸ்கெட்டா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு பிஸ்கெட் தரன்ட்டு காலையில் பிஸ்கெட் வச்சே பிஸ்கெட் கொடுத்துட்டார். பிஸ்கெட்டை காணாங்க. ஹல்லேலூயா. அப்படி நான் சொன்னேன், அண்ணே பிஸ்கெட்டு கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு, கொடுக்குறேன்னு சொல்லி பிஸ்கெட்டை வச்சேன். ஹல்லேலூயா. இந்த பாடல் பாடம் ரொம்ப அருமையான பாடல். நேற்றுக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் முதல் பாடல் பாடும்போதே என் மனசு நிறைஞ்சு போச்சு ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நிமிடம் வேறு இடத்தில் இருக்கிற 1000 நாட்களை விட மிக மேலானது. பிரைஸ் தி லார்ட். அப்படி அன்பா கேளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நோட்டு பென்னு கொண்டு வந்துட்டீங்க? பிரைஸ் தி லார்ட். கொடுத்துட்டாங்க. ஒரு அக்கா சொல்லுது, கொடுத்துட்டாங்க, கொடுத்து தொலைச்சிட்டாங்க. இப்போ நான் எழுதலாம், நீங்க வேற பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி டாக் முடிஞ்ச உடனே நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. நான் இப்போ ரவுண்ட்ஸ் வருவேன், எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படிலாம் பார்ப்பேன். ஐயா கிட்ட இன்னும் நோட்டு இருக்கா, பெண் வந்துருச்சு ஐயா, பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷத்தில் 92 வசனம் கூட இருக்கா? 6ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் யார் என்றால் யுத்தத்தில் இருக்கிறவன். ஒரு கிறிஸ்தவன் யார்னா ஆண்டவருடைய சேனைக்குள் ஒருவனாக ஒருத்தியாக நின்று பிசாசை எதிர்க்கிற ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவன். we should feel proud of it. பெருமையா இருக்கும். ஒரு நாள் விமானத்தில் போய்கொண்டிருந்த பொழுது, ஹேரோயிஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பெண்கள் ஒவ்வொருவருக்கும் சாராயம் குடித்தாங்களாம், வைன், திராட்சை ரசம். அது எல்லோரும் குடித்து 3 மணி நேரம் பிரயாணம் அல்லவா, ஜாலியா பேசிக்கொண்டு அது அந்த மயக்கத்தில் போய் சேருவார்கள். நேரம் போவதே தெரியாது. அப்படி குடித்து கொண்டு வந்த பொழுது ஒரு மனுஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. எடுத்துக்குங்க ஐயா, 3 மணி நேரம் உங்களுக்கு சோர்வு தெரியாது. அவர் சொல்றார், விட்டுருங்க, நான் எடுக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். இந்த பெண்மணி போய் பைலட் கிட்ட சொல்றார். பைலட் வந்தார், ஐயா நாங்கெல்லாம் திராட்சரசை எடுத்து சந்தோஷமா இருக்கும்போது நீங்க ஒருத்தர் மட்டும் குடிக்காம இருந்தீங்கன்னா எப்படி? ப்ளீஸ் ஜாயின் இன் அவர் சோசியலிசம். பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய சந்தோஷத்தில் நீங்களும் சேர்ந்துக்குங்க, இந்தாங்க எடுத்துக்குங்க அப்படின்னா. அப்ப இவர் சொன்னார், நான் கிறிஸ்தவன். ஒரு அம்மாக்கு தான் கை இருக்கா? நான் கிறிஸ்தவன், நான் குடிக்க மாட்டேன். அந்த பைலட் சொன்னாராம், ஒண்ணு இல்லை, தப்பு இல்லை, குடிங்க. அவர் சொன்னார், இல்லை, வேண்டுமென்றால் என்னுடைய பங்கையும் நீங்களே குடியுங்கள் என்று சொன்னாராம். அப்போ பைலட்டுக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா அப்படி புத்தி இல்லாம பேசுறீங்க? விமானத்தை இயக்குகிற நான் குடிச்சா என்ன ஆகும்? விமானமோ ஆட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறீங்களே, நீங்களும் ஆட ஆரம்பிப்பீர்கள், விபத்தில் போய் முடியும். நான் குடிப்பதில்லை என்றாராம். இவர் சொன்னாராம், நீ விமானத்தை நடத்துகிறாய்,
நான் என் ஆத்துமத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். நாம் ஆத்துமத்தை நடத்துகிற கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களாகிய நாம் யுத்தத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆமா, யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 நீங்கள் அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நாம் வெறும் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, வெறும் இந்த சரீர ரத்தத்தோடு மட்டும் போராடுவதில்லை, வான்வெளியில் உலவும் தீய ஆவிகள், அதிகாரம் செலுத்துவோர், ஆட்சி புரிவோர், இருள் நிறைந்த இந்த பூமியின் மீது உலாவி வருகிற ஆவிகள், பஞ்சபூதங்கள், இவற்றோடெல்லாம் நாம் போராடுகிறோம். நீங்க நினைக்கலாம், என்ன நம்முடைய போராட்டம் இப்படி இருக்க? இவ்வளவு ஜெபத்திற்கு பிற்பாடு, இத்தனை வயதுக்கு பிற்பாடு, இத்தனை படிப்புக்கு பிற்பாடு, இத்தனை வேலைகளை செய்த பிற்பாடு நிம்மதியாய் இருக்கலாம் என்கிற பொழுது போராட்டம் தொடர்கிறது. கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்று வாலிபன் வருத்தப்பட்டான். கல்லூரியில் சேர்ந்த பிற்பாடு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செஞ்சான். முயன்ற பிற்பாடு வெற்றி அடைந்தான். வேலைக்கு அலைகிறான். வேலை கிடைச்சது, சம்பளத்துக்காக அலைகிறான். சம்பளத்துக்கு வந்தவன் இன்கிரிமெண்ட்டுக்காக, ப்ரொமோஷனுக்காக அலைகிறான். அடுத்தது லைஃப் செட்டில் பண்ணுமே, கல்யாணத்துக்காக ஓடுறான், கல்யாணம் பண்றான். கடைசியில் ஏண்டா கல்யாணம் பண்ணோம்லாம், குழந்தைகளை பெற்ற உடனே இல்லையேன்னு சொல்லி கோயிலுமா அலைகிறான். கோயிலில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு குழந்தையை கொடுத்துட்டாங்கன்னா, இதுங்களை வச்சு மேய்க்கிறதோட 2 பன்னிக்குட்டியை வச்சு மேய்க்கலாமே அப்படின்னு. அல்லேலூயா. நேற்றுக்கு இங்கிருந்து ஜெபம் முடிச்சு போன உடனே ஆந்திராவில் இருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர், எப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுவானா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு தான். உடம்பு சரியில்லைன்னா குமார் ஃபாதர் ஞாபகத்துக்கு வருவாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு யாருக்குப்பா? ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு பிபி ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு, மேலே ஏறுது இறங்குது. நான் சொன்னேன், ஐயா, உங்க அம்மாவுக்கு பிபி ஏன் ஏறுது இறங்குது அப்படின்னா, உனக்கு குழந்தையே இல்லைன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ண பத்தியா? அப்பெல்லாம் உங்க அம்மா சந்தோஷமா தான் இருந்தாங்க. எப்போ உன் பொண்டாட்டி கன்சீவ் ஆனாலும் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பிபி ஏறிச்சு. குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு உன்னுடைய பாதி அன்பு உன் மனைவிக்கும் பிறந்த குழந்தைக்கும் போன பொழுது பாதி திருடப்பட்டு விட்டது அல்லவா? என் பையன் பாதி போயிட்டான், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிபி. இப்போ 2வது குழந்தை உருவாயிருக்கு, 8 மாசம், இன்னும் குழந்தை பிறக்க போகுது. அம்மாவுக்கு பிபி இன்னும் ஜாஸ்தியாகுது. 2வதும் பிறந்துருச்சுன்னா நம்முடைய ஞாபகமே இல்லாம போயிடுமே. அப்படியே நான் சொல்றேன், உங்க அம்மா இருக்கிறாங்களாப்பான்னு கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா சரியாமா நான் சொன்னது 100% சரி ஃபாதர். என் மகன் என்னை விட்டு தூரம் போய்கொண்டு இருப்பதே நான் காண்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப லைஃப் பேட்டில் கிரவுண்ட், ஒரு யுத்த களம். 2வது சொன்னேன், உங்க அம்மா மேலே நீ அன்பு காட்டினா அடுத்தது யாருக்கு பிபி வரும்? தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? வைஃபுக்கு. லேடிஸ் தான் சொன்னாங்க, ஜென்ஸ் எல்லாம் சொல்லப்ப, நல்ல பிள்ளைங்க. ஆனால் வயது அந்த ஐயாங்களாம் பார்க்கும்போது முடியெல்லாம் கொட்டி இருக்கும்போது யோசிப்பேன், ஏன் ஆண்களுக்கு மட்டும் கொட்டுது, பெண்களுக்கு ஏன் முடி கொட்டுறதுல நிறைய யோசிச்சிருக்கு. புடுங்கினது யாரு? மனைவியர் தானே. அவன் தலையை சொரிஞ்சு அவன் முடியெல்லாம் கொட்டி போச்சு. சிறிய ஒரு கதை சொல்றனே, காதலர்கள் தினம் போச்சு இல்லையா? நீங்களா பூவெல்லாம் கொடுத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர்? கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொடுக்கலன்னா உங்க கதையை வர்ற சாப்பாடும் வராது. அதனால கொடுத்து தொலைவோம் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஒருத்தன் அப்படிதான் காதலிக்கிற பொழுது இந்த பின்னாடி காதலி புல்லட் வச்சிருந்தான், டுன்னு போவோம் இல்லையா?
அதில் அந்த பொண்ணு உக்காந்துக்கிட்டு இருப்பா, இவன் அங்கங்கே பீச்சு பார்க்கெலாம் கூப்பிட்டு போவான். அவன் மாட்டு பேசுவா, காதை கடிப்பா, அன்பே, ஆருயிரே, என் செல்லமே, என் பொண்ணு குட்டி, என் பன்னி குட்டி அப்படிலாம் சொல்லுவான். இவனுக்கு அவ பேசுறது அவ்வளோ இனிமையாக இருக்குமா. இந்த புல்லட் சவுண்டு டுட்டு டுட்டு டுட்டுன்னு இருக்கு, அது தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணா, புல்லட்டை வித்துட்டான். என்னையா, புல்லட்டை வித்துட்டு ஸ்கூட்டி வாங்கிட்டான். இவ பேசுறது நல்லா கேக்குது, பேசுவான், பேசு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. கொஞ்ச நாள்லயே பின்னாடி இருந்தவ சொன்னா, என்ன உங்க அம்மா இப்படி துணி தைக்க சொன்னா, உங்க அக்கா இப்படி பண்றா, உங்க அண்ணன் உங்க அம்மா இங்கே தான் இருப்பாங்களா, நீ ஒருத்தன் தான் அவனுக்கு பிறந்தியா, அவங்க பெரிய அண்ணன் இல்லையா, அவங்க வீட்டில் போய் இருக்கலாம்ல, ஏன் ஒரு டிவி வாங்குறது, ஒரு இது வாங்குறது, நெக்லஸ் வாங்குறது, தொண பொண்ண. யாரு பின்னாடி காதலியாக இருந்து மனைவியான ஓட்ட குடிசையில மழை பெய்யுற மாதிரி நோன்றான். இவன் பார்த்தான், ஸ்கூட்டியை வித்துட்டு புல்லட்டை வாங்கிட்டான். ஸ்கூட்டியை வித்துட்டு புல்லட்டை வாங்கிட்டான். இப்ப இவ சொல்ற, உங்க அம்மா என்ன, உங்க அப்பா நீ பேசுமா, நீ பேசு. அல்லேலூயா. இந்த கதையை நான் எப்பயோ கேட்டேன். இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜெப கூட்டத்துக்குலாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, கவுன்சிலிங் நான் உட்காருவேன். சொல்லுங்கம்மான்னு தான் சொல்லணும், 2 மணி நேரம் பேசுவாங்க. இடையில நம்ம பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ மனசு காயம் இருக்கும். அப்படிதான் கேரளாலேருந்து ஒரு அம்மா அங்கே இருக்காங்க, வருவாங்க. வந்துட்டு பேச ஆரம்பிச்சுன்னா, சொன்ன கதையே சொல்றதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லாததுனால, குமார் ஃபாதர் தான் இழிச்ச வாயினாச்சே, சொல்லுவோம் அப்படின்ட்டு நிறைய சொல்லலாம். சொல்ல அடுத்தவங்க இருக்காங்கம்மா, போங்கம்மான்னு சொல்லி அனுப்பி. ஒரு நாள் பைக்கில் போகும்போது ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த அம்மா பஸ் ஸ்டாண்ட் நிற்குது. ஏறிக்கிங்கம்மா, அங்கே தானே நானும் போகிறேன்னு உட்கார வச்சுட்டம்மா. ஐயோ ஐயோ, ஸ்டார்டட் தொடங்கிருச்சு. அவன் மருமக யாருன்னு தெரியாது, அவன் மக யாருன்னு தெரியாது, அவன் எதிர் வீட்டுக்காரி யாருன்னு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரி யாருன்னு தெரியாது. எல்லா கதையும் சொல்லுது. நான் என்ன செஞ்சேன்னா செஞ்சதுமா, ஃபாதர் கேட்குறீங்கள, கேட்குறேன். கரெக்டாக ஒரு பிரிட்ஜ் இப்படி வந்துச்சு, நான் போக வேண்டியது. இந்த அம்மா இப்படி, நான் இப்படி போகிறேம்மா, இப்படி தான் நான் போகணும், நான் பிரிட்ஜு மேலே போகிறேம்மா அப்படி. அந்த அம்மா சொல்லுது, நானும் வரேனே பிரிட்ஜு மேலே. ஐயோயோ, ஒருவேளை மன உளைச்சல்ல பிரிட்ஜில் போகும்போது நான் எகிரி குதிச்சாலும் குதிச்சிருவேன், இங்கேயே இறக்கி விட்டுறோமா அப்படின்னு இறக்கி விட்டுட்டு போனேன். பிரைஸ் எல்லாம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை போராட்டம் இல்லையா, உங்களுக்கு அது தெரியும். இந்த குருத்துவ வாழ்க்கை உங்களுடைய போராட்டத்தை விட மிக பயங்கரமானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சேசு என்ன சொல்றாருன்னா, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் உங்களை சிரிக்க வச்சு இந்த தியானத்திற்குள் கொண்டு போக ஆசைப்படும். யோவான் 16:19, உலகத்தில் உங்களுக்கு இல்லையே. 16ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள். என்னை தனியா விட்டுட்டு போயிட்டால. நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உலகம் சிரிக்க உங்களை பார்த்து. நடக்குதா? ஆமா. எனக்கு நிறைய ஜோக்ஸ் வரைய ஆண்டவர் அப்படி நடத்துறாருன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிஸ்டர்ஸ் கம்யூனிட்டியில சுப்பீரியர் சிஸ்டர் எப்படி நடப்பாங்க, ஒரு சின்ன சிஸ்டர் ரொம்ப பயப்படுவாங்க, மூளையில இருந்து சிரிக்கிறாங்களாம் தனக்குத்தானே. இன்னொரு சிஸ்டர் கேட்டு, ஏன்டி தனியா சிரிச்சுனுங்கிற? அவ சொன்னாலாம், இந்த சுப்பீரியரு வயசாயிடும்ல, வயசாயிட்டு குச்சி வச்சுட்டு இப்படி இப்படி வருவாங்கல்ல, அப்ப நான் சுப்பீரியர் இருப்பேன்ல, அப்ப குச்சை இப்படி தட்டி விடுவேன், குச்சை தட்டி விடுவேன். சந்தோஷம். ஆகவே நீங்கள் அழுவீர்கள், உலகம் சிரிக்கும். என்னுடைய சொந்த குடும்பத்தில்
எங்க அப்பா அம்மா சென்னை பரங்கிமலையில் தோமையார் மலையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அத்தனை வருடம் 6 பிள்ளைகளை பெற்று வளர்த்தாங்க. கடைசி நாட்களில் எங்க பெரியண்ணனுடைய சூழ்ச்சியினால அந்த வீட்டில் இருக்க முடியாம போச்சு. நான் சாமியார் படிக்க வந்துட்டேன், மற்றவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா அப்பாவை இருக்க விடாம பண்ணி, எங்க அப்பா அம்மா நிம்மதியா இருந்தா போதும்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு வேன்ல ஏத்துறாங்க. ஏறி உக்காந்துட்டாங்க. சினிமாவில் கடைசி நிமிஷத்துல வந்து, அம்மா போயிடாத, அப்பா போயிடாதப்பா, நீங்க இல்லைன்னா எனக்கு இப்படிப்பான் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவான் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம உட்காந்துருக்காங்க. எங்க அண்ணன் வீட்டில் சினிமா பாட்டு ஃபாஸ்டா வச்சுட்டு குத்து டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நான் சாமியாருக்கு படிக்க வந்ததுனால அதை தாண்டி என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. எங்க அம்மாவோடே பிரயாணம் எங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தோம். வழிநடுக வேதனை, வழிநடுக கண்ணீர். என் தாய் சொன்னது, ஒரு முறை அவர் வந்து போயிடாதமான்னு சொல்லிடுவான் நான் எதிர்பார்த்தேன். போயிடாதீங்கப்பா. எங்க அப்பா ஆண்கள் அதிகமாய் அழமாட்டார்கள் தெரியுமா? ஆகவேதான் பெண்களை விட ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய வரும். அவர்கள் இதயத்தில் அனைத்து பதிய வைத்துக் கொள்வார்கள். பெண்கள் ஓரளவுக்கு அழுவார்கள், நல்லா